பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் நேற்று கோலாகலமாக நடைபெற்றதுங்க. இதனைத் தொடர்ந்து தினமும் காலையில் விநாயகர் சந்திரசேகரர் வீதி உலாவும் இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்று வருதுங்க. விழாவோட 5வது நாளான நேற்று முன்தினம் இரவில் பஞ்சமூர்த்திகளான வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகரும், வெள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகரும், பெரிய வெள்ளி ரிஷப வாகனத்தில் உண்ணாமுலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரரும், வெள்ளி ரிஷப வாகனங்களில் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் ராஜகோபுரம் எதிரில் இருக்கக்கூடிய 16 மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சாங்க. அதற்கு பிறகு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நிகழ்ச்சியானது நடைபெற்றதுங்க. நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி அளவில் சாமி வீதி உலா தொடங்கி இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் மங்கள வாத்தியங்கள் மூலக பலம் வந்தாங்க. கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் இரவில் சாமி தரிசனம் செய்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை தீப திருவிழாவின் 6வது நாள் விழாவான நேற்று காலை 11:30 மணி அளவில் சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் மர யானை வாகனத்திலையும், அம்பாளுடன் சந்திரசேகரர் வெள்ளி யானை வாகனத்திலையும் கோவில் ராஜகோபுரம் எதிரில் இருக்கக்கூடிய 16 மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு சாமிக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றுச்சுங்க. இதில் இந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததாக சொல்லப்படுது. அப்போது 63 நாயன்மார்கள் வீதி உலா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நாயன்மார்களை சுமந்து செல்வதற்கு பள்ளி மாணவர்கள் காலையிலேயே கோவிலுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. மாணவர்கள் 63 நாயன்மார்களையும் தங்களுடைய தோள்களில் சுமந்து மாடு வீதிகளில் செல்ல அவர்களை தொடர்ந்து திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் போன்றோர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு விநாயகருக்கும் சந்திரசேகருக்கும் மாட வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சதாகவும் சொல்லப்படுது. மேலுமே மாட வீதிகளில் பக்தர்கள் அவங்களுடைய வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி வந்ததும் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் நடைபெற்ற உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், உண்ணாமுலை அம்மன் சமேத அருணாச்சலேயர், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் போன்ற சாமிகள் வெள்ளித்தேர், வெள்ளி இந்திர வாகனம், வெள்ளி விமானங்களில் கோவில் மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சாங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே வெள்ளி தேரோட்டத்தை திருவண்ணாமலையில் பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுதுங்க. இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான போலீசார் திருவண்ணாமலை நகரம் மற்றும் மாட வீதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. காலையில் விநாயகர் தேர் வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்குதுங்க. முதல்ல விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து முருகர் தேரும் வீதி உலா சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. 2 தேர்களும் நிலைக்கு வந்ததும் பெரிய தேரான அருணாச்சலேஸ்வரின் மகாரதம் இழுக்கப்பட்டதுங்க. அதில் ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் படம் பிடித்து இழுத்து அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மேலுமே பெரிய தேர் நிலைக்கு வந்ததும் இரவில் அம்மன் தேரோட்டம் நிகழ்ச்சியானது நேற்று ஞாயிற்றுக்கிழமையானது நடைபெற்றதுங்க. அம்மன் தேரை பெண்கள் மட்டும் இழுத்திருக்கிறாங்க. இந்த தேர் பின்னால் சண்டிகேஸ்வரர் தேரும் இழுக்கப்பட்டிருக்குதுங்க. சண்டிகேஸ்வரர் தேரை சிறுவர்கள், சிறுமிகள் இழுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. காலை முதல் இரவு வரை திருவண்ணாமலையில் தேரோட்டம் நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து இன்று திருவண்ணாமலையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. மேலுமே விழாவின் சிகர நிகழ்ச்சியான 3ஆம் தேதி அதாவது புதன்கிழமை அதிகாலையில் கோவிலில் பரணி தீபமும், மாலை நேரத்தில் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட இருக்குதுங்க. பஞ்சபூதங்க தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தவுடனே முத்தி தரக்கூடிய ஆன்மீக தலமாகவும் விளங்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருவிழா தாங்க. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலை நேரத்தில் கோவில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்பட
வரக்கூடிய மகா தீபத்தை நம்ம தரிசனம் செஞ்சாலும் சரிங்க, அன்றைய நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதும் முத்தி நிலையை கொடுக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலை தீப திருவிழா நடைபெறுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. புராணங்கள் படி பார்த்தோம்னா சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த திருநாள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரான லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டதும் இந்த நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் 8 இடங்களில் ஜோதி வடிவம் போன்று 8 விதமான ரூபங்களில் திருக்காட்சி அளித்ததும் தன்னுடைய உடலில் சரிபாதியை கொடுத்ததும் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி தந்ததும் திருக்கார்த்திகை தீப திருநாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை சிவனடியார்கள் போற்றக்கூடிய புனித தலமாகவும் இருக்குதுங்க. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதால் இந்த மலை மீது யாரும் ஏறுவது இல்லைங்க. பல அரிய மூலிகைகள் நிறைந்த இந்த மலையில் இன்று ஏராளமான சித்தர்கள் அருவுருவமாக உலாவி வருவதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 20 ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தீப திருவிழா 12 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாகும். இந்த விழாவில் எல்லா நாட்களிலும் காலை மற்றும் மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தோடு பல வகையான வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 5ஆம் நாள் திருவிழாவின் போது வெள்ளி ரத உற்சவமும் 7ஆம் நாள் திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேர்களில் பவனி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அண்ணாமலையார் பெரிய தேர்லையும் அடுத்து வரக்கூடிய தேரில் அம்மனும் உலா வருவாங்க. அம்மன் வரக்கூடிய தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருவிழாவின் 10ஆம் நாளில், அதாவது திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு மூலவர் அண்ணாமலையாருடைய கருவறையின் முன்னாடி மிகப்பெரிய அகல்விளக்கில் கற்பூரம் காட்டி ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டப்பட்டு அதிலிருந்து ஒரு அகல்ல நெய் தீபமானது ஏற்றப்படுங்க. இந்த ஒற்றைணை தீபத்திலிருந்து நந்திக்கு முன்னாடி 5 பெரிய அகல்களில் தனித்தனி விளக்குகளானது ஏற்றப்படுங்க. இதனைத் தொடர்ந்து உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்னாடி 5 பெரிய அகல் விளக்குகளில் தீபமானது ஏற்றப்படுங்க. அதற்கு பிறகு ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையார் சன்னதி முன்னாடி பரணி தீபமானது காட்டப்படுதுங்க. திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்பட்ட 5 தீபங்களும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் ஏற்றப்பட்ட 5 தீபங்களும் மேலதாளங்கள் முழங்க வெளியில் எடுத்துட்டு வரப்பட்டு கொடிமரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து ஒரே தீபமாக எரிய விடப்படுமாங்க. இந்த தீபம் ஏற்றும்போது சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வந்து காட்சி தருவாராம். சில நிமிஷம் மட்டுமே தரிசனம் கொடுத்து விட்டு உடனே மீண்டும் உள்ளே சென்று விடுவாராமாங்க. வருஷத்தில் ஒரு முறை 2 நிமிடங்கள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை தரிசிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கொடுத்ததும் வாசல் வழியாக பெரிய திவட்டியை காட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவாங்களாம். அடுத்த வினாடியே மலை மீது உடனடியாக மகா தீபமானது ஏற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மலை மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 அடி உயரம் இருக்கக்கூடிய செப்பு கொப்பரையில் 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணித்திரி, 2 கிலோ கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றுவாங்களாமாங்க. இந்தியாவில் சிவபெருமானுக்குரிய தலங்கள் பல இருந்தாலும் ரொம்பவே புகழ்பெற்ற ஆலயமாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலாகுங்க. பஞ்சபூத சிவாலயங்களில் இது அக்னி தலமாகவும் விளங்குதுங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு அழைப்பாங்க. அம்பாலை உண்ணாமுலை அம்மன், அபிதா குஜலாம்பாள் என்றும் அழைப்பாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சுமார் 1100 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் பல கட்டட சிறப்புகளை கொண்டிருக்குது. திருவண்ணாமலை நவத்வாரபதி என்ற பெயரும் இருக்குதுங்க. இதற்கு 9 நுழைவாசல்களை கொண்ட நகரம் என்று பொருளாகுவாங்க. கோவிலில் 4 பெரிய கோபுரங்கள், கட்டை கோபுரம் என்று சொல்லக்கூடிய 5 சிறிய கோபுரங்கள் என 9 கோபுரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்யூ.